ரவுடி பேபி, என்ன ரவுடி பேபி? அது எப்படி நீ வாங்கின நல்ல பேர்லாம் அவங்க கெடுத்துருவாங்க? அதெல்லாம் ஒன்றும் கெடாது, பத்திரமா பார்த்துப்பாங்க. என்னங்க? சரி மேடம், அப்ப நாங்க வரோம். சரி, போயிட்டு வாங்க. என்ன எதுவும் நடக்கல? மறுபடியும் பிரபு உள்ள பூந்து சொதப்பிட்டானா? ரவுடி பேபி, ம்? வேற ஏதாவது சாப்பிட வேணுமா? ம்ஹும். கொஞ்ச படுத்து ரெஸ்ட் எடுக்கிறியா? ம். நான் போய் அவங்கள அமிச்சிட்டு வரேன். ம். சரியா? நான் பத்துக்கிறேன், நீ போயிட்டு வா போ. சரி. ஒரு நிமிஷம். என்ன சார், மேடம்க்கு வேலை போனது இன்னும் தெரியாதா? ஆமா, நான் சொல்ல. ஏன் சார் மேடம் கிட்ட சொல்லல? தனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரவுடி பேபி கவலையில இருக்கா. இப்ப போய் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா அவளால தாங்க முடியுமா? அவ உடைஞ்சு போயிருவா. அதனாலதான் நான் சொல்ல மறைச்சிட்டேன். அவங்க பாவம் சார், கியூர் ஆனதும் டியூட்டிக்கு போறதா பேசிட்டு இருக்காங்க. வேண்டாம் சார், ப்ளீஸ் அவங்களுக்கு வேலை போனதை சொல்லிடுங்க சார். அது ஏன் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. இல்ல, என்ன பார்த்ததும் பேச்ச பாதியிலே நிறுத்திட்டீங்க. சொல்லுங்க, என்ன பேசுனீங்க? தங்கம், சொல்லுன்னு சொன்ன. சொல்லு. இல்ல மேடம், அது சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். சரி, அதுக்கே என்ன பார்த்து பயப்படுறீங்க? சொல்லு. மேடம், அது வந்து மேடம். ரவுடி பேபி, என்ன ரவுடி பேபி? நாங்க எதுவுமே பேசல. அவங்க போயிட்டு வரணும்னு சொன்னாங்க, நானும் சரி சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். சரி, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னீங்களே, நீங்க கிளம்புங்க. நில்லுங்க. எல்லாரும் என்ன அண்ட எதையோ மறைகிறீங்க. அது என்னன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். சத்யா புத்திசாலி, பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டா. என்னன்னா அண்ணி ஏதோ மறைக்கிறதா சொல்றாங்க, நீ பதிலே பேசாம இருக்க. என்ன நடந்துச்சு? தங்கம், உண்மையை சொல்லு, என்ன பேசுனீங்க? ரவுடி பேபி, ஒண்ணு இல்லாத விஷயத்தை நீ ஏன் பெருசு பண்ணிட்டு இருக்க? நாங்க எதுவுமே பேசல. ஏங்க, நீங்க போங்க, நான் இங்க பேசுறேன். நீங்க போங்க, சொல்றேன். இல்லங்க அண்ணன்.
ரவுடி பேபி நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் போட்டுமே விட. நீ பேசாம இரு. நீங்க போங்க. உங்க எஸ்ஐ சத்யா சொல்ற நிக்க முடியுமா முடியாதா? என்னாச்சு? ஏன் அழுவுற? ஒண்ணும் இல்ல மேடம். இல்ல, ஏதோ நடந்துருக்குது. சொல்லு தங்கம். நீங்க இல்லாம ஸ்டேஷனே வெறுமையா இருக்கு மேடம். இனிமே நீங்க இல்லாம நாங்க மட்டும் தனியா எப்படி இருப்போம்? அதுக்கு இல்ல மேடம், உங்களுக்கு தான் போலீஸ் வேலை. ரவுடி பேபி என்ன அவள் பேபி சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் பாத்தியா? சார், கூடிய சீக்கிரம் நான் சார்ஜ் எடுத்து உங்களை வந்து பாக்குறேன் சார். டியூட்டிக்கு வர்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? முதல்ல நீ குணமாகற வழியை பாரு. ரவுடி பேபி, ரவுடி பேபி, இததான் நான் தேடிட்டு இருந்தேன். அந்த லெட்டர் கூட நான் பாத்துட்டு கொடுக்குறேன். இல்ல, இது ஆபீஸ் ஃபைல்ல இருந்து கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவள் பேபி, இந்த ரிப்போர்ட் என்னண்ட இருந்து வாங்கிட்டு போனியா? அந்த லெட்டர் என்ன? சித்தி, சத்யா கண்டுபிடிச்சிட்டா. இது நமக்கு செம்ம சீன் தான். முத தடவையா அவளால நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அது என்ன லெட்டர்னு கேக்குறேன். அது வந்து அது என்னோட ஆபீஸ் லெட்டர்னு போய் சொல்லிருக்கேன், கரெக்டா? இல்ல. நீ அந்த ரிப்போர்ட் எடுத்துன்னு வா. அண்ணா, அது என்ன ரிப்போர்ட்? சத்யா, என்னாச்சு? என்ன விஷயம்? நீங்க யாரும் கொஞ்ச நேரத்துக்கு பேசாதீங்க. அமுல் பேபி, அந்த ரிப்போர்ட்டை நீ எடுத்துன்னு வா. அது ஒண்ணு இல்ல ரவுடி பேபி. எடுத்துட்டு வா அமுல் பேபி. இல்ல ரவுடி பேபி. அமுல் பேபி, அது- அந்த ரிப்போர்ட்டை நான் பார்த்தே ஆகணும். அது ஆபீஸ் டாக்குமெண்ட் ரவுடி பேபி. அது அமுல் பேபி, என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ சொல்றது உண்மையா? என் கண்ணை பாருன்னு சொன்ன. நிமிந்து பாருன்னு சொல்லு. இல்ல ரவுடி பேபி, அது ஒண்ணும் இல்ல. அப்படின்னா சத்தியம் பண்ணு. பண்ணு. அது ஆபீஸ் பேப்பர்னா சத்யா கிட்ட காமிச்சிரு பிரபு. எடுத்துன்னு வா அமுல் பேபி. ரவுடி பேபி வேணாம். எடுத்துட்டு வர போறியா இல்லையா? சரி, நானே போட்டுமா? இல்ல இரு. நாம கஷ்டப்பட்டு நிறைய பிளான் பண்ணோம். இப்ப அது அவளாலேயே நடக்க போகுது.
அமுல் பேபி கண்ணாடி எத்தனை வா. சௌமியா அண்ணி என் கண்ணாடி எத்தனை வாமா. ம், சரிங்க அண்ணி. இந்தாங்க அண்ணி. அண்ணி அண்ணி என்ன அண்ணி? என்ன போலீஸ் வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? அமுல் பேபி என் கனவெல்லாம் நான் உனக்காக பண்ண கனவெல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்களா? சொல்ல அமுல் பேபி. அண்ணி உங்களுக்கு உங்களுக்கு போலீஸ் வேலை இல்லையா? அக்கா என்னக்கா சொல்றீங்க? நான் unfit தான். எனக்கு அந்த தகுதி இல்லையா? ஒரு பிழைப்பு, என் ஆசை, கனவு எல்லாத்தையும் முடிச்சிருவா. அப்ப நான் கஷ்டப்பட்டு எஸ்ஐயானதெல்லாம் வேஸ்ட் ஆகும் பேபி. ஒட்டுமொத்த உழைப்பி போட்டாங்கல்ல. என்ன எப்படி சொல்லிட்டாங்க? அப்போ அப்போ நான் ஒரு ரவுடி பேபி போலீஸ் இல்லையா? ரவுடி பேபி டேய் என்னடா நம்ம சத்யா இப்படி பண்ணிட்டாங்க? தெரியலடா. தங்கம், நான் இப்ப மஜ்லிக்கு போய் எஸ்ஐ இல்லையா? மேடம் எனக்கு அந்த ஸ்டேஷன் இல்லல்ல. இனிமே நான் யூனிஃபார்ம் போட்டுன்னு ஸ்டேஷனுக்கு வரவே முடியாதுல்ல. ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அமுல் பேபி, நான் unfit அமுல் பேபி. இல்ல ரவுடி பேபி, நீ எந்திரிக்க முடியாதுன்னு நினைச்சுதான். நான் எந்திரிக்க முடியாதுன்னு அவங்களே முடிவு பண்றாங்களா? என்னால எதுவுமே முடியாதா? நான் யாரு அமுல் பேபி? நான் யாரு? ஓ ரவுடி பேபி, நீ சொல்லி போலீஸ் வேலைக்கு போனவ. அவங்க என்ன சொல்றது? நான் ஃபிட் தான். என்னால எழுந்திருக்க முடியும், ஓட முடியும், நிக்க முடியும், என்ன வேணா பண்ண முடியும். யாராண்ட
முடியாதா? நான் இப்ப நிக்கிறேன் பாரு. நான் காட்டவா? நான் ஃபிட்னு காட்டவா? காட்டவா? நான் நிக்கிறேன் பாரு. நான் நிக்கிறேன். வேணாம் ரவுடி பேபி. அண்ணி, வேண்டாம் வேண்டாம் அண்ணி. ரவுடி பேபி வேணாம் ரவுடி பேபி. யாருமே பக்கத்துல வரக்கூடாது. தள்ளியே நில்லுங்க. நான் நிப்பேன், நடப்பேன், ஓடுவேன். என்னால முடியும். நான் நின்னு காட்டுறேன். ரவுடி பேபி. என்ன பண்ற? வேணான்னு சொல்றல்ல. ஏன்? மேடம், யாரும் எதையோ சொல்லிட்டு போட்டு மேடம். நீங்க ஏன் மேடம் கவலைப்படுறீங்க? ஆமா மேடம், நாங்க சொல்றோம் நீங்க நல்லா தான் இருக்கீங்க. வேலை போலாம், ஆனா எங்க சத்யாவுக்கு தைரியம் மட்டும் போவே போவாது. எங்க சத்யாக்கா எங்களுக்கு எப்பவுமே ஜான்சி ராணி தான். சத்யா, மனசை மட்டும் விட்டுறாத. டெர்மினேட்னு சொல்லிட்டா உங்களுக்கு தகுதி இல்லாம போயிடுமா மேடம்? நீங்க நிச்சயமா திரும்ப போலீஸா வருவீங்க. உங்களுக்காக நாங்களும் ஸ்டேஷனும் காத்துட்டு இருக்கோம் மேடம். கமல் பேபி, யாரும் என்ன சொல்லு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ சொல்லு, நான் அன்ஃபிட்டா? சொல்லு சொல்லு அமல் பேபி. யார் சொன்னா? நீ ஃபிட்டு தான். என் ரவுடி பேபி எப்போதுமே ஃபிட்டு தான். அதானே என் அமல் பேபிய சொல்லிட்டால, நான் ஃபிட்டு தான். ஃபிட்டு தான். அப்பா, நான் என்ன நினைச்சனோ அதெல்லாம் அப்படியே நடந்துருச்சு. ஆமாமா, நம்ம நினைச்சது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறதும் அத நம்ம பாக்குறதும் தனி சந்தோஷம்தான். என்ன போய் அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்களே. என்னால முடியல அமல் பேபி, என்னால முடியல அமல் பேபி. உன்னால முடியும். என்னால முடியல அமல் பேபி. நான் அன்ஃபிட் எல்லாம் கிடையாது அமல் பேபி. ரவுடி பேபி. ரவுடி பேபி, உன்னால முடியும். கண்டிப்பா முடியும். ஓப்பு விட்டுறாத. நீ வா, வந்து ரெஸ்ட் எடு. சொல்றல்ல. ஆமா அண்ணி, அண்ணன் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் அண்ணி. நீ வா. ரவுடி பேபி, நான் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன். நீ வா.